இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசு மின்சார கட்டணத்தை உயர்த்துகிறது. தமிழர்களுக்கு எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் தங்குதடை இல்லாமல் அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் கேரள அரசு தமிழகத்தை பாலைவனமாக்கும் திட்டத்தை அறிவித்திருக்கிறது. அதற்காக மத்திய அரசிடம் அனுமதி கேட்டிருக்கிறது. அதற்கு தமிழக அரசு என்ன செய்ய போகிறது? ஒரு உறுதியான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்குமா? அல்லது கேரளாவை ஆளுகின்ற அரசு, அந்த கட்சி தமிழகத்திலே திமுகவுடன் கூட்டணி இருக்கிறது என்பதற்காக மென்மையான போக்கை கடைபிடிப்பார்களா என்பதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். 1886ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது முல்லை பெரியாறு நீர்த்தேக்கம். அந்த முல்லை பெரியாறு அணை கட்டப்பட்டதே ஒரு மிகப்பெரிய வரலாறு. பிரிட்டிஷ் அரசு முல்லை பெரியாறு அணையை கட்டுவதற்கு உத்தரவு பிறப்பித்தது. அந்த அணை கட்டி கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட பெருமழை, பெரு வெள்ளத்தில் அந்த அணை அடித்து செல்லப்பட்டது. அடித்து செல்லப்பட்ட அணையை மீண்டும் கட்ட வேண்டாம் என்று பிரிட்டிஷ் அரசு உத்தரவிட்டு விட்டது. அடிமை இந்தியாவில் அணையை கட்டும் வேலையை அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசு நிறுத்திய பொழுது அந்த அணையை தன்னுடைய சொந்த காசை வைத்து, தன்னுடைய மனைவியின் நகைகளையெல்லாம் அடகு வைத்து, அவற்றை விற்பனை செய்து அந்த முல்லை பெரியாறு அணையை கட்டி தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பயன்படுத்துவதற்காக தன்னை தியாகம் செய்து கொண்டவர் பிரிட்டிஷ் அரசால் நியமிக்கப்பட்ட கர்னல் பென்னிகோக். இங்கிலாந்திலிருந்து வந்த பென்னிகோக் ஒரு அணையை கட்டிவிட்டு சென்றார் அவருடைய சொந்த காசில். அதுதான் இன்றைக்கு முல்லை பெரியாறு அணையாக 148 அடி உயரத்தில் கம்பீரமாக நிற்கிறது. அந்த அணை மிகவும் பழுதடைந்து விட்டது, எந்த நேரத்திலும் இடிந்து விடலாம் என்று கேரள அரசு அவ்வப்பொழுது பூச்சாண்டி காட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே அந்த அணையை இடித்துவிட்டு அந்த அணையிலிருந்து கீழே வேறொரு இடத்தில் அணையை கட்டுவது என்றும், அப்படி அணையை கட்டுகின்ற பொழுது தமிழகத்திற்கான நீரை தருவோம் என்றும் ஒரு வாக்குறுதியை மத்திய அரசிடம் கொடுத்துவிட்டு அந்த அணையை இடிப்பதற்கு அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அணையை இடிப்பதற்கு அனுமதி கேட்ட பொழுது உச்சநீதிமன்றத்திலே வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஒரு குழுவை அனுப்பி அந்த அணையை பற்றி ஆராய்ச்சி செய்த பொழுது அந்த அணை மிகவும் பலமாக இருக்கிறது. அந்த அணையில் நீரை 152 அடி உயரத்திற்கு தேக்கி வைத்துக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததற்கு பிறகும் அந்த அணையை இடிக்க வேண்டும் என்பதிலே கேரள அரசு உறுதியாக இருக்கிறது. அதற்காக பலமுறை மத்திய அரசிடம் அனுமதி கேட்டு மத்திய அரசுடைய உத்தரவை எதிர்பார்த்து கேரள அரசு காய்களை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை ஆளுகின்ற அதிமுக அரசாகட்டும், திமுக அரசாகட்டும், அந்த அணையை பாதுகாக்கின்ற வேலையை எந்த அளவிற்கு செய்திருக்கிறார்கள்? எப்பொழுதெல்லாம் முல்லை பெரியார் அணையில் பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் வெறும் வாய்ப்பந்தல் போடுவார்கள். இன்றைக்கு கூட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களுக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். அந்த அணையை நம்பித்தான் தென் தமிழகத்தின் பல மாவட்டங்கள் இருக்கிறது. பல மாவட்டங்கள் அந்த அணையின் நீரை நம்பித்தான் விவசாயம் செய்து லட்சக்கணக்கான மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கேதான் நெல்லும் கரும்பும் வாழையும் விளைகிறது. அங்கே இருந்துதான் கேரளாவிற்கு உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அங்கிருந்துதான் கேரளாவிற்கு காய்கறிகள் சப்ளை செய்யப்படுகிறது. அவற்றையெல்லாம் கேரள அரசு மறந்துவிட்டு அவருடைய மாநிலத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அவருடைய மாநிலம் மேலும் செழிப்பாக வேண்டும் என்பதற்காக முல்லை பெரியாறு அணையை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு வேறொரு அணையை கட்டி தமிழகத்திற்கு வருகின்ற நீர் அனைத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு சதி திட்டத்தை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் கர்நாடகா காவிரி நதியை எப்படியாவது முழுவதும் கபலீகரம் செய்துவிட வேண்டும் என்று மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஆந்திரா பாலாறை பால்பிடித்து விட்டது. இப்படி தமிழகத்தை சுற்றி இருக்கின்ற மாநில அரசுகள் அனைத்தும் தன்னுடைய மாநிலத்தை காப்பாற்றுவதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இத்தனைக்கும் தெலுங்கானா மற்றும் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் ஆள்கின்ற கட்சிகள் பெரும்பாலும் தேசிய கட்சிகள். காங்கிரஸ் கட்சி ஆள்கிறது. ஏற்கனவே கர்நாடகாவில் பிஜேபி ஆண்டது. இன்றைக்கு கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆள்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் ஆண்டது.
இப்படி தேசிய கட்சிகள் ஆள்கின்ற மாநிலங்களில் எல்லாம் அந்த மாநிலத்தின் உரிமைகளை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்திலே இருக்கின்ற மாநில கட்சி திமுக, தமிழகத்தின் உரிமைகளுக்காக போராடுகின்ற கட்சி திமுக, தமிழகம் தான் இவருடைய உயிர் மூச்சு, தமிழ்தான் இவர்கள் விடுகின்ற மூச்சு என்றெல்லாம் வார்த்தைக்கு 300 முறை பேசிக் கொண்டிருக்கின்ற திமுகவாகட்டும், இதற்கு முன்பு இருந்த அண்ணா திமுகவாகட்டும், முல்லை பெரியார் அணையை முழுவதும் பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? கேரள அரசும் கர்நாடக அரசும் வாய்மூடி நிற்பதற்கான வேலைகளை எப்படி இவர்கள் திறம்பட செய்தார்கள்? சட்ட ரீதியாக போராடினார்கள். சட்ட ரீதியாக போராட்டத்தில் எவ்வளவு திறமையாக போராடி தன்னுடைய உரிமையை காப்பாற்றினீர்கள்? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்களிடையே அது சம்பந்தமாக என்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தினீர்கள்? மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை திரட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு, குறிப்பாக கேரளா கர்நாடக அரசுகளுக்கு என்ன எச்சரிக்கை விடுத்தீர்கள்? எதையும் செய்யவில்லை. வெறும் வாய்ப்பந்தல் போடுவது. இந்த நதிநீர் பங்கீடு சம்பந்தமாக காவிரி நதிநீர் ஆகட்டும், முல்லை பெரியார் அணை பிரச்சனை ஆகட்டும், ஒரு முறை கூட திமுக அரசாகட்டும் அண்ணா திமுக அரசாகட்டும் சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுவதே இல்லை, கூட்டி முடிவெடுப்பதில்லை. அந்த முடிவின் அடிப்படையில் மத்திய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் கேரள அரசுக்கும் எந்த நெருக்கடியும் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு இதுவரை கொடுக்கவில்லை. இனியும் கொடுப்பார்களா என்பது கேள்விக்குறியாகும். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டு மக்களுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் கூறியதில் என்னவென்று பார்த்தால், தமிழகத்திற்கு எதிரான சதி திட்டம் இது. கேரள அரசின் விண்ணப்பத்தை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் துவக்க நிலையிலேயே தள்ளுபடி செய்யாமல் நிபுணர் குழுவின் ஆய்வுக்கு அனுப்பியதே தவறு. இது 2014 உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அவமதிக்கும் செயல் என்று கேரளாவிற்கு கடுமையான கண்டனத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தமிழக அரசு என்ன செய்ய போகிறது? கேரளாவிற்கு கடுமையான பதிலடியை கொடுக்குமா, அல்லது மென்மையான போக்கை கடைபிடிப்பார்களா, இல்லை இதிலும் இவர்கள் கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுவார்களா? கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லித்தான் இந்திரா காந்தியிடம் காவிரி நதிநீர் பங்கீடு சம்பந்தமான ஒப்பந்தத்தை காலடியிலே போட்டு வைத்துவிட்டு அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் விட்டார். கருணாநிதி செய்த அதே துரோகத்தை இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசும் செய்ய போகிறதா, அல்லது முல்லை பெரியார் அணையில் தமிழகத்தின் உரிமையை காக்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.